Good morning. Morning, Father. இந்த திருவிழியானது நன்றிடுதலாக ஆண்ட்ரூ ஜோசப் மரியா பிரான்சிஸ் செல்வராஜ் காணிக்கராஜுடைய ஆன்மாவுக்காக இந்த திருவிழி ஒப்புடைக்கப்படுகின்றது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரி, நாம் தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெற பொறுத்து நம்ம அவரை ஏற்றுக்கொள்வோம். எல்லா உலகிடமும் சகோதர சகோதரர்களே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வராக. ஆமென். இரக்கமாயிரும். உன்னதத்தில் இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகிலே நல்மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. உன்னதத்தில் இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகிலே நன்மனதோர் அமைதியும் உண்டாகுக. புகழ்கிறோம் இறைவனை, வாழ்த்துகிறோமே, மகிமையோடு ஆராதித்து போற்றுகிறோமே, உமது மேலாம் மாட்சிமைக்காக நன்றி கூறுகிறோம். ஆண்டவராம் இயேசுவின் நிகரில் அரசே, ஆற்றல் கொண்டு இறங்கும் தேவ தந்தையே, ஏக மகனாய் ஜனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, உன்னதத்தில் இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகிலே நன்மனதோர்க்கு அமைதியும் உண்டாகுக. ஆண்டவராம் இறைவனே, இறைத்தமரியே, தந்தையினின்று ஜெனித்திடும் இறைமகனே நீர், உலகின் பாவம் போக்கிய மீட்பர் இயேசுவே, எம் மீது இறங்கி ஜெபத்தை ஏற்று அருள் புரிவீரே, தந்தையின் பலத்தில் வீற்றிருந்த எம்மையாள்பவரே, அவரன் இயேசு கிறிஸ்துவே, தூயவர் ஒருவரே, நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், தூய ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உம்முடைய உரையும் திருமகன் வழியாக சாவை வென்று
நிலைவாழ்வில் கதவை எங்களுக்கு இந்நாளில் மீண்டும் திறந்து வைத்தீர். அதனால் ஆண்டவருடைய உயிர்ப்பு பெருவிழவாக கொண்டாடும் நாங்கள் உம்முடைய ஆவியாரால் புதுப்பிக்க பெற்று ஒளிமிக்க வாழ்வு குவித்தளவீராக. உம்முடைய தூயாவின் ஒன்றில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். பெந்தகோஸ்து நாளில் பேதுரு 12 சேர்ந்து எழுந்து நின்று உரத்த குரலில் அவர்களிடம் பின்வருமாறு கூறினார். யூத மக்களே, எருசலேமில் வாழும் மக்களே, இதை தெரிந்து கொள்ளுங்கள். எனது சொற்களை கவனித்து கேளுங்கள். இஸ்ரேல் மக்களே, நீங்கள் இந்த வார்த்தையை கேளுங்கள். கடவுள் நசரேத்து இயேசுவின் வழியாக உங்கள் நடுவில் வல்ல செயல்களையும் அரும் செயல்களையும் அடையாளங்களையும் செய்து அவரை இன்னார் என்று உறுதியாக காண்பித்தார். இது நீங்கள் அறிந்தது. கடவுள் தம் வரையறுத்துள்ள திட்டத்தின்படியும் தம் முன்னறிவிப்பின்படியும் இந்த இயேசுவை உங்கள் கையில் விட்டுவிட்டார். நீங்கள் திருச்சட்டம் அறியாதார் மூலம் அவரை சிலுவையில் அறைந்து கொன்றீர்கள். ஆனால் கடவுள் அவரை மரண வேதனையில் விடுவித்து உயிர்த்தெழச் செய்தார். ஏனென்றால் மரணம் அவரை தன் பிடியில் வைத்திருக்க முடியவில்லை. தாவீது அவரை குறித்து கூறியது, நான் ஆண்டவரை எப்போதும் என் கண் முன் வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார், எனவே நான் அசைவுறேன். இதனால் என் இதயம் வேறு வகை கொள்கின்றன. என் நான் மகிழ்ச்சியால் நிறைந்துள்ளது. என் உடலும் எதிர்பார்ப்பில் நிலைத்திருக்கும். ஏனென்றால் என்னை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர். உம் தூயவனை படுகொலியில் காணவிட மாட்டீர். வாழ்வின் வழியை நான் அறிய செய்வேன். உமது முன்னிலையில் நிறைவான மகிழ்ச்சி உண்டு. சகோதர சகோதரிகளே, நமது முதல்வராகிய தாவீதை குறித்து நான் சொல்வதை மறுக்க மாட்டீர்கள். அவர் காலமாகி அடக்கம் செய்யப்பட்டார். அவர் கல்லறை இந்நாள் வரை நம்மிடையே இருக்கிறது. அவர் இறைவாக்கினர் என்பதால் தம் வழித்தோன்றல் ஒருவர் அவரது அரியணையில் வீற்றிருப்பார் என்று கடவுள் உறுதியாக ஆணையிட்டு கூறியதை அறிந்திருந்தார். அவர் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை முன்னறிந்து அவரை பாதாளத்தில் ஒப்புவிக்க மாட்டேன், அவர் உடல் பலிபுரியை காணவிட மாட்டேன் என்று கூறியிருந்தார். கடவுள் இந்த இயேசுவை உயிர்த்தெழச் செய்தார். இதற்கு நாங்கள் அனைவரும் சாட்சிகள். அவர் கடவுளின் வலது பக்கத்தில் உயர்த்தப்பட்டு வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியை தம் தந்தையிடமிருந்து பெற்று கொள்ளுதலினார். நீங்கள் காண்பதும் கேட்பதும் இதுதான். ஆண்டவரின் வாக்கு. இறைவாக்கு நன்றி. 11 பாடல் பல்லவி. இறைவா, என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். இறைவா, என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். இறைவா, என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். நான் ஆண்டவரிடம் நீரே என் தலைவர் என்று சொன்னேன். இறைவா, என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, அவரே என் கிண்ணம், எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே. எனக்கு அறிவுரை வழங்கும் ஆண்டவரை போற்றுகிறேன். இரவில் கூட என் மனச்சான்று என்னை எச்சரிக்கின்றது. ஆண்டவரை எப்போதும் என் கண் முன் வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார், எனவே நான் அஞ்சுவேன். இறைவா, என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். என் இதயம் அங்களிக்கின்றது, என் உள்ளம் மகிழ்ந்து துள்ளுகின்றது. என் உடல் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும். ஏனெனில் என்னை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டேன். உன் அன்பனை படுகொலியில் காணவிட மாட்டேன்.
இறைவா என்னை காத்தருளும். உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். வாழ்வின் வழியை நான் அறிய செய்தேன். உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உமது வலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு. இறைவா என்னை காத்தருளும். உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். அல்லேலூயா அல்லேலூயா ஜெய அல்லேலூயா அல்லேலூயா ஜெய அல்லேலூயா அல்லேலூயா ஜெய அல்லேலூயா. கிறிஸ்து உயர்த்ததினால் மரணம் வீழ்ந்ததுவே, வெற்றி கிடைத்ததினால் மகிழ்வுடன் பாடிடுவோம். அல்லேலூயா ஜெய அல்லேலூயா அல்லேலூயா ஜெய அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புரிந்த மத்திய எழுதிய திருநற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் கல்லறையில் இயேசுவை காண வந்த பெண்கள் கல்லறை விட்டு விரைவாக புறப்பட்டு சென்றார்கள். அவர்கள் அச்சமுற்றாலும் அதே வேளையில் பெரும் மகிழ்ச்சியுற்றவர்களாய் அவருடைய சீடருக்கு அறிவிக்க ஓடினார்கள். திடீரென்று இயேசு அவர்களை எதிர்கொண்டு வந்து வாழ்த்தினார். அவர்கள் அவரை அணுகி அவர் காலடியை பற்றி கொண்டு பணிந்து நின்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களிடம், அஞ்சாதீர்கள், என் சகோதரரிடம் சென்று அவர்களை கலிலேயாவுக்கு போகுமாறு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். அவர்கள் போய்கொண்டிருப்போது காவல் வீரர்கள் சிலர் நகரத்துக்குள்ளே சென்று நிகழ்ந்தவை யாவற்றையும் தலைமை குருக்களுக்கு அறிவித்தனர். அவர்கள் மூப்பர்களுடன் கூடி கலந்து ஆலோசித்து, அப்படி வீரருக்கு மிகுதியாக பணம் கொடுத்து, நாங்கள் தூங்கிக் கொண்டிருப்போது இயேசுவின் சீடர் இரவில் வந்து அவரது உடலை திருடி சென்று விட்டார் என சொல்லுங்கள். ஆளுநர் இதை கேள்வியற்றால் நாங்கள் அவரை நம்ப செய்து நீங்கள் தொல்லைக்கு உள்ளாகாதபடி பார்த்து கொள்வோம் என்று அவர்களிடம் கூறினார்கள். அவர்களிடம் பணத்தை பெற்றுக்கொண்டு தங்களுக்கு அவர்கள் சொல்லிக் கொடுத்தவாறே செய்தார்கள். இந்நாள் வரை இந்த வதந்தி யூதரிடையே பரவி இருக்கின்றது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவ அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, சைனா வால் தெரிந்தால் பார்த்துருப்பீங்களா? இந்த சைனா வால் வந்து அதாவது வேறு நாட்டில் இருக்கவங்க யாருமே அந்த சைனா நாட்டுக்குள்ளே வராதபடி அந்த காலத்தில் இந்த அரசர் வந்து அவ்வளோ பெரிதாக அந்த சைனா வால் கட்டினாங்க. காரணம் எதுன்னா, யாரும் வந்து இவங்க தாக்கக்கூடாதுன்றதுக்காக. நீங்கள் ஃப்ளைட்டில் இப்போ பரவாயில்ல, இப்போ நிறைய பில்டிங்ஸ்லாம் வந்துட்டுது. ஒரு காலத்தில் வந்து ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னே நீங்கள் வந்து ஃப்ளைட்டில் நீங்கள் போகும்பொழுது, உலகத்தை பார்க்கும் பொழுது வெறும் இந்த சைனா வால் மட்டும் தான் தெரியும். அந்த மாதிரி இருந்தது அந்த சைனா வால். அவ்வளோ பெரிதாக, அவ்வளோ நீளமாக இருந்தது. ஆனால் கொஞ்ச நாளுக்குள்ளே வந்து மற்ற எனிமீஸ் எல்லாம் வந்து உள்ளே வந்துட்டாங்க. அந்த சைனா வால் அப்படி உள்ளே வந்தாங்க. அப்போ அந்த அரசர் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறாரு, எப்படி வந்து இவங்க வந்தாங்க அப்படின்னு பார்த்தா, அங்கே இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாம் வந்து பணம் வாங்கிட்டு லஞ்சம் வாங்கிட்டு அவங்கள வந்து உள்ளே விட்டுருக்காங்க. அப்படி தான் வந்து சைனா வந்து நிறைய வாரில் வந்து தோற்றுது அப்படின்னு வரலாறு சொல்லுகிறது. இன்று 2 விஷயங்கள். ஒன்று வந்து சில பெண்கள் வந்து மரியா, மாக்தலேனா மரியா, இன்னொரு மரியா. அங்கே எல்லாம் மரியா அப்படின்னு சொன்னால் பெண்ணுன்னு அர்த்தம். இஸ்ராயலில் வந்து நிறைய பேர் வந்து பேரிட்டு கூட மாட்டாங்க, பெண்ணுன்னு தான் போடுவாங்க. அதனால் ஆண்டவர் இயேசு கூட வந்து அப்படி தான் போடுவாங்க. அதுபோல் நிறைய பெண்களுக்கு வந்து மரியா மரியான்னு பேர் இருக்குது. அந்த பெண்கள் வந்து ஆண்டவர் இயேசு அங்கே போய் ஏர்லி மார்னிங் வந்து போயிட்டு அந்த என்னால் யாரெல்லாம் எடுத்துட்டு இருந்தால் எப்படி வந்து நீங்கள்லாம் போயிட்டு
செமெட்ரிக்கெல்லாம் நம்ம போய் பார்ப்போமோ அதுபோல் அவங்களும் போய் பார்க்கும் பொழுது அங்கே ஒரு ஆச்சரியமாக அவங்களுக்கு தோணுது. அங்கே ஆண்டவர் இயேசு அவங்களுக்கு வந்து ஒரு தர்ஷனம் கொடுத்துட்டு மற்றும் அவங்களுக்கு சொல்கிறாங்க, ஒரு உண்மையை சொல்லி அனுப்புகிறார். போயிட்டு கீழே போயிட்டு இங்கே வந்து என்னை பார்க்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது ஒரு உண்மையை சொல்கிறதுக்கு பெண்கள் போகிறாங்க. அது ஒரு பக்கம். ரெண்டாவது நான் பார்க்கும் பொழுது அந்த சோல்ஜர்ஸ், உலகத்திலேயே ரொம்ப சிறந்த சோல்ஜர்ஸ் யார் அப்படின்னு சொன்னால் அந்த ஃபர்ஸ்ட் செஞ்சுரி அந்த காலகட்டத்தில் வந்து ரோமன்ஸ் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க தான் ரொம்ப ஹைட் வெயிட்டாக இருப்பாங்க, ரொம்ப அறிவாளிகள், ரொம்ப சிறப்பான சோல்ஜர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து ஆல்மோஸ்ட் 700 வருஷம் வந்து ஆட்சி ஆகணும். 700 இயர்ஸ் வந்து அவங்க ஆட்சி ஆகணும். அப்போ பாருங்கள் அந்த சோல்ஜர்ஸ் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அப்படின்னு. அப்போது அந்த சோல்ஜர்ஸ் வந்து சொல்கிறாங்க நடந்ததெல்லாம். அப்போ அந்த பரிசேயர்கள் வந்து அந்த மேல்மை குருக்கள் வந்து ஒரு பொய்யை சொல்கிறாங்க. அப்புறம் 2 விஷயம். ஒன்று வந்து ஆண்டவர் இயேசு அந்த பெண்களுக்கு வந்து சொல்கிறாரு, உண்மையை சொல்கிறதுக்கு அப்புறம் இந்த பக்கம் வந்து இந்த சோல்ஜர்ஸ் வந்து அந்த குருக்கள்கிட்ட சொல்லும் பொழுது அவன் வந்து ஒரு பொய்யை சொல்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி உலகத்தில் வந்து உண்மையோட பொய் தான் வந்து ரொம்ப பவர்ஃபுல் இல்லையா? நம்மளுடைய நாட்டோட பாருங்கள், எவ்வளோ பொய் பித்தலாட்டு நிறைய நடந்துகிட்டே இருக்கு. அப்போது ஒரு பொய் வந்து எவ்வளோ நாளைக்கு வந்து தாங்கும் அப்படின்றது ஒரு கேள்வி இருக்குது. ஆனால் சில நேரத்தில் வந்து உண்மைத்தோட பொய் வந்து நமக்கு ரொம்ப பிடிக்குது சில நேரத்தில். அதனால் பொய் பேசுறதுக்கு நம்ம விருப்பப்படுறோம், இல்லை பொய்யான விஷயங்கள் வந்து பார்க்கறதுக்கு நம்ம விருப்பப்படுறோம். இன்று ஆண்டவர் இயேசு வந்து உண்மையை வந்து சொல்லி அனுப்புகிறார். அந்த உண்மையை வந்து அந்த பெண்கள் கொண்டு போயிட்டு சீர்களுக்கு போய் சொல்கிறாங்க. என்னுடைய நற்செய்தி வந்து நமக்கு ஒரு தெளிவான ஒரு விஷயம் நம்ம சொல்லுது. எப்போதுமே உண்மைக்காக நம்ம இருக்க வேண்டும், உண்மைக்காக நாம் வாழணும் மற்றும் உண்மை பேச நம்ம கற்றுக்கணும். சில நேரத்தில் வந்து பணத்துக்காக நம்ம உலகம் பாருங்களேன், பணத்துக்காக என்ன வேணாலும் செய்யுது. இன்றைக்கி நம்முடைய சிஸ்டம் பாருங்கள், நம்ம கவர்மெண்ட் ஆகட்டும் நிறைய இஷ்யூ பணத்துக்காக நிறைய வந்து டேமேஜ் நடந்துகிட்டே இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா அந்த பணம் வந்து என்ன சொல்கிறது, அவங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்குது அப்படின்னு. உண்மையிலே வந்து பணம் நம்மளுக்கு மகிழ்ச்சி கொடுக்குதா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மையே கிடையாது. பணம் எப்போதுமே ஒரு மகிழ்ச்சி கொடுக்காது. ஆனால் பணம் இல்லாமல் மகிழ்ச்சி நீங்கள் பெறவே முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலை நம்ம இருக்கிறோம். கிறிஸ்து நண்பர்களே, இன்றைய நற்செய்தி வந்து உண்மை பொய் இது ரெண்டும். இதில் எங்கே நம்ம நிற்கிறோம்னு தான். உண்மை பேசணும் அப்படின்னா கடவுளுடைய ஆசீர்வாதம் நம்மகிட்ட எப்போதுமே இருக்கும். அது வந்து உண்மைக்கு சார்ந்ததாக வாழக்கூடிய அந்த ஞானம் நமக்கு கிடைக்கும். சில நேரத்தில் நம்ம வந்து போய் திலாட்டோம். நிறைய முறை நான் கேட்பேன், ஏன்னா உங்கள் பசங்க கோயிலுக்கே வரமாட்டாங்க அப்படின்னு கேட்கும்போது பிரச்சனை இல்லைனோ அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப பிஸியாக இருக்காங்க, வேலையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கிறிஸ்துவனாலே சில நேரத்தில் வந்து கோயிலில் கூட நம்ம பார்க்குறோம். சில நேரத்தில் வந்து பொய் பேசுறது. என்னுடைய நற்செய்தியில் வந்து உண்மையை பேசுறதுக்கு நம்ம வந்து நம்மளே நம்ம வந்து தயாரிக்கணும். ஏன்னா உண்மை வந்து ரொம்ப கஷ்டம், அது வந்து ரொம்ப ஈஸி கிடையாது. உண்மையாக இருப்பது, உண்மையாக வாழ்வது, உண்மைக்காக சார்ந்திருப்பது வந்து அது வந்து ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதனால கடவுளத்தில் நாம் ஜெபிப்போம். இறைவன் நாம் எப்பொழுதுமே உண்மையாக இருக்கிறதுக்கு தெய்வத்துக்கு வரப்பு தரும்படி திருப்பள்ளி பண்ணுறாங்க. கோதுமை மணிகள் மண்ணில் மடிந்து பலன்கள் தந்திடுமே. மடியும் மணிகள் விண்ணில் பிறந்து என்றும் வாழ்ந்திடுமே. கோதுமை மணிகள் மண்ணில் மடிந்து பலன்கள் தந்திடுமே. மடியும் மணிகள் விண்ணில் பிறந்து என்றும் வாழ்ந்திடுமே. உதவும் பண்டை இதயம் வளர்த்தால் உறவில் கரம் சேரும். உதவும் பண்பை இதயம் வளர்த்தால் உறவில் கரை சேரும். உறவின் தீபம் இரவில் எரிந்தால் உலகம் கரை சேரும். கோதுமை மணிகள் மண்ணில்
சகோதர திருவழி எல்லாரும் தந்தையாக ஏற்றதாகபடி சொல்லிட்டாரு. ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திராவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்தவரை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை பாஸ்க மகிழ்ச்சியில் அக்களிப்போம் நாங்கள் இப்பலிப்பொருள்களை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இவற்றால் உமது திரு அவையை வேதாந்த முறையில் புதுப்பிருப்பும் அடைந்து வாழ்வு பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக நம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதைகளை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனான ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை காலத்து உண்மை புகழ்ந்தேற்பது எல்லாவற்றிலும் மேலாக எங்கள் பாஸ்காவை கிறிஸ்துவின் சிறப்பு நாளில் உண்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்து போற்றுவது மெய்யாகவே தகுதி நீதியமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகில் பாவலை போக்கும் மெய்யான செம்மறி அவரை எங்களது சாவை தமது சாவால் அளித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரை. ஆகவே பாஸ்க மகிழ்ச்சி போங்க உலக மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் இக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சி புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகின்றவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரை நேர்மையாகவே தூயவர் தூய்மையானத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தை காணிகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு வைமாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கிடைத்து தம்மை கழித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீழில் கழித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனில் இது உங்களுக்காக கேட்கப்படும் என் உடல். அவனமே இரவிருந்தி அருந்தி பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீரல் கழித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருங்கள், ஏன் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு ஒரு ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கை மறைபொருள். ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்து இறைப்பினியும் இறைப்பின் நினைவு கூர்ந்து வாழும் தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்படுக்கின்றோம். உம் திருமணம் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்த நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவை கொண்டு சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் வரவேற்கும் உமது திருவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் பீட்டர், எல்லா திருநீராகிய அனைவரோடும் உமது திருவில் அன்பின் நிறைவேற செய்தருளும். மேலும் உயிர்த்தொழில் எதிர்நோக்கும் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரியும் இறந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமணொடியில் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுள் கண்ணித்தாயினும் புனித மரியா அவருடைய கடவுளான புனித யோசேப், புனித திருத்துதர்களை உலகில் உமக்கு உந்தவராகிய புனித அனைவரோடும் நாங்கள் நினைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து கொண்டுள்ள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென்.
கிறிஸ்துவர்களே, இந்த உலகத்தில் வந்து சில சயின்டிஸ்ட் வந்து ஆராய்ச்சி பண்ணாங்க, எது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல்ட்லையும் ட்ரை பண்ணாங்க. அது இன்ஜினியரிங், மெடிக்கல், ஆர்கிடெக்சர்ஸு, நிறைய விஷயத்து பொருளை வந்து மனிதத்தில் நிறைய பார்த்துட்டே வந்தாங்க. ஆனால் கடைசியில் வந்து எல்லா சயின்டிஸ்ட்டு, ஒரு 7 பேர் சயின்டிஸ்ட் வந்து ஜாயின் பண்ணி ரீசர்ச் பண்ணி பார்த்தாங்க. அதில் வந்து அவங்க கண்டுபிடிச்சது என்ன அப்படின்னா, உண்மை வந்து ஒன்றே ஒன்று தான், அது ஜீசஸ் கிரைஸ்ட் மட்டும் தான் அப்படின்ட்டு கொடுத்தாங்க. இன்றைக்கி சயின்டிஸ்ட்டுங்களே வந்து நிறைய ஆராய்ச்சிலாம் பண்ணுறாங்க. அவனால் எந்த ஒரு ட்ரூத்தும் கண்டுபிடிக்க முடியல. ஏதாவது ஒரு பொருள் எடுத்தாங்கன்னா அது போயிட்டே இருக்கு, அவனால் ஒரு எண்டே இல்லை. அந்த உண்மை என்னன்னு தெரியுமா? உண்மை என்பது வந்து அது ஆண்டவர் இயேசு தான். அந்த உண்மையே நம்ம கடவுள் நமக்கு ஒரு கிஃப்டாக கொடுத்துருக்காரு. அந்த உண்மையோடு நம்ம வாழும் பொழுது அது ஒரு பெரிய கிரேஸ், அது பெரிய ஒரு ஆசீர்வாதம். அந்த உண்மையை கடவுள் நமக்கு ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்காரு. நீங்கள் பாருங்களேன், உங்களுடைய விசுவாசம் வந்து அந்த உண்மைக்கு சார்ந்த விசுவாசம் இருக்கிறதுனால சாதாரண மக்கள் வந்து அந்த உண்மையை நம்புறாங்க. நிறைய இன்டலெக்சுவல் பீப்புள் வந்து உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணாங்கன்னா அது கிடைக்கல. இது பெரிய ஒரு ஆசீர்வாதம். எப்போதுமே நம்ம உண்மையோடு இருக்கக்கூடிய ஆசீர்வாத கடவுள் நம்ம தரும்படி இந்த நேரத்தில் செபிப்போம். விண்ணலில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். ஆண்டவரை, தீமையிலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியும் கண்ணினருமாய் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாரும் கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்க பேரின்பத்துக்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்று உமது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், அமைதி உங்களுக்கு அளிக்கின்றது என்று திருத்துவருக்கு முடிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவின் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமை அளிக்கிறவராக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடும் என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் இரண்டின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இரண்டின் செம்மறியே, எமக்கு அமைதியர்களும். இதோ இறைவன் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர், செம்மன் விருது கிடைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். என் ஆண்டவரே, நீர் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், என் ஆன்மா நலமடையும். ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார், பெருந்தாவினை தெழுந்தார். அனைத்தையும் வென்றெழுந்தார். ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்து உரைத்தது போல உயிர்த்தெழுந்தார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்து உரைத்தது போல உயிர்த்தெழுந்தார். உண்மையின் தேவன், நீதியின் தலைவன், புகழிசை முழங்க உயிர்த்தெழுந்தார். உண்மையின் தேவன், நீதியின் தலைவன், புகழிசை முழங்க உயிர்த்தெழுந்தார். ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார். பெரும் சாவினை ஜெயித்தெழுந்தார். மாறிகள் நமக்கு வாழ்வினை அளிக்க அனைத்தையும் வென்றெழுந்தார்.
துயரில்லா வாழ்வும் வழங்கிட இயேசு உயிர்த்தெழுந்தார். துயரில்லா வாழ்வும் ஒளிவில்லா வாழ்வும் வழங்கிட இயேசு உயிர்த்தெழுந்தார். ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார். பெரும் சாவினை ஜெயித்தெழுந்தார். மானிடர் நமக்கு வாழ்வினை அளித்து அனைத்தையும் வென்றெழுந்தார். ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார். மன்றாடுவோமாக. இறைவா திராவை என்றும் கனியுடன் காத்தருளும். இவ்வாறு பாஸ்க மறைகளுள் அது புதுப்பிக்க பெற்று உயிர்ப்பின் பேரொளிக்கு வந்து சேர்வதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. Thank you. A wonderful day. Thank you, brother. திறந்தது கல்லறை, மறைந்தது காரிருள், மகிமையின் தேவன் உயிர்த்தெழுந்தார். மகிமையின் தேவன் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. திறந்தது கல்லறை, மனிதர் காரிருள்,
கடந்த வாழ்வுக்கு நன்மை